ஹாய், வெல்கம் டு சாண்டோவர்ஸ். நான் சாண்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு 9 ஃபேக்ட்ஸ் தட் சவுண்ட்ஸ் ஃபேக். அதாவது கேட்கும்போது ரொம்ப ஃபேக்காக இருக்கும். இந்த மாதிரி தான் பொய் சொல்லாரா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது உண்மை. நம்ம குடும்ப சொந்தங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபேக் ஃபார்வர்ட்ஸாக அனுப்பிட்டு இருக்க இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரிஜினல் ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். வாங்க. நம்பர் 1, ஆக்டோபஸுக்கு 3 ஹார்ட்ஸ், அதாவது 3 இதயம் இருக்கு. டேய், இது என்னன்னா பெரிய இந்த ஃபேக்ட் எனக்கு முன்னாடியே தெரியும்டா, ஆக்டோபஸுக்கு 3 ஹார்ட் அப்படிங்கிறது. பட் ஆனால் தட் டசன்ட் சவுண்ட் ஃபேக். என்ன ரொம்ப ஃபேக்காக இருக்கு பட் ஆனால் உண்மை அப்படின்னா, அதோட 3 ஹார்ட்ஸில் 2 ஹார்ட் வந்து அதோட கில்ஸுக்கு பிளட் பம்ப் பண்ணும். மீதி ஒரு ஹார்ட் தான் வந்து மீதி இருக்கிற என்டையர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு வந்து பிளட் பம்ப் பண்ணும். அதோட செம்ம கிரேசியான ஃபேக்ட் என்னன்னா, ஆக்டோபஸ் ஸ்விம் பண்ணும்போது, அதாவது அது எஃபர்ட் போட்டு ஃபுல் ஃபிளட்ஜில் ஸ்விம் பண்ணும்போது அதோட மெயின் ஹார்ட், அதாவது மற்ற பார்ட்ஸுக்கெல்லாம் பிளட் பம்ப் பண்ற ஹார்ட் இருக்குல்ல, அந்த ஹார்ட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுமாமா. அதனாலதான் ஆக்டோபஸ் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே மிதந்துக்கிட்டு அப்பப்போ ஸ்விம் பண்ணி போகும். எனக்கு தெரிஞ்சு செமையா டீடைலிங் பண்ணி மேரியோல அந்த ஆக்டோபஸ் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு அது ஞாபகம் வருது. பட் யா, இதுதான் ஆக்டோபஸ் பத்தின ஒரு ஃபேக்ட் தட் சவுண்ட்ஸ் ஃபேக். பட் ஆக்சுவலா அதுதான் உண்மை. அதுக்கு 3 ஹார்ட் இருக்கு. 2 ஹார்ட் வந்து அதோட கில்ஸை பம்ப் பண்ணும், ஒரு ஹார்ட் ரிமைனிங் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு பம்ப் பண்ணும். பட் ஸ்விம் பண்ணும்போது அந்த ஹார்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். இது எல்லாத்தையும் மீறியும் இவ்வளோ மில்லியன் இயர்ஸுக்கு ஆக்டோபஸ் வந்து அப்படியே சர்வைவ் ஆகி வந்துகிட்டு இருக்கு. நம்பர் 2, நமக்கு வந்துட்டு செர்னோபில் தெரியும் அண்ட் நிறைய நியூக்ளியர் பிளான்ட்ஸ் தெரியும். அண்ட் அதோட சைட் எஃபெக்ட்ஸாக நிறைய ரேடியோ ஆக்டிவ்ஸ் வந்து அது ஜென்ரேட் பண்ணும். அது லாங் டேர்ம்ல ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸை கொடுக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் செர்னோபில் டிசாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஃபேக்ட் என்னன்னா, இது சத்தியமா நீங்க நம்பவே மாட்டீங்க. டே பொய் சொல்லாரா அப்படின்ற மாதிரி தான் டெஃபினட்டா சொல்லுவீங்க. ஃபேக்ட் என்னன்னா, வாழைப்பழத்துல ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கு. பேசிக்கலி வாழைப்பழத்துல வந்துட்டு பொட்டாசியம் நிறைய இருக்கும். அதுல ஒரு சின்ன பார்ட் ஆஃப் பொட்டாசியம் வந்து பொட்டாசியம் 40, அதாவது நியூக்ளியர் பிளான்ட்ஸ்ல ஜென்ரேட் ஆகிற ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்ல இருக்கிற அதே பொட்டாசியம் 40 வாழைப்பழத்துலயும் இருக்கு. பட் யா, ரொம்ப கவலைப்பட்டு அப்படியே வாழைப்பழத்தை சாப்பிட்றதே நிப்பாட்டிடாதீங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப சின்ன லெவல்ல இருக்கு. நீங்க அட் அ டைம்ல கிட்டத்தட்ட 10 லட்சம் வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா பவர் பிளான்ட்ல இருந்து ஜென்ரேட் ஆகுற நியூக்ளியர் வேஸ்ட் மாதிரி அந்த வாழைப்பழத்துல இருந்து ஜென்ரேட் ஆகும். அப்புறம் த மேன் ஹூ டைட் ஈட்டிங் பனானாஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுற மாதிரி ஆயிடும். நம்பர் 3, இதுவும் அகெயின் கேட்க பொய் மாதிரி இருக்கு ஆனா உண்மை. என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகம் உருவான டே 1ல இருந்து அப்படியே செல்ல செழிப்பா கடல்கள், ஆறுகள், மரங்கள், காடுகள் அந்த மாதிரிலாம் இல்லை. அது பயங்கர எவல்யூஷன்ல ஐஸ் ஏஜ் அந்த மாதிரிலாம் நிறைய தாண்டி நிறைய எவல்யூஷன் ஆகி 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 ஒரு ஸ்டேஜ்ல தான் முதல் செடியே முளைக்குது. உலகம் தோன்றி பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் செடி முளைச்சு அது ஒரு மரமா வந்து அப்புறம் தான் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டே வருது. பட் ஆனா திஸ் கை மிஸ்டர் சுறாமீன், இந்த சுறாமீன்கள் வந்துட்டு எர்த்துல ஃபர்ஸ்ட் மரம் வர்ற ஒரு 50 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்தே சுறாமீன்கள் இந்த எர்த்துல இருக்கு. சுறாமீனுக்கு அப்புறம் தான் மரம் வருது, மரத்துக்கு அப்புறம் தான் டைனோசர் எல்லாம். டைனோசர் அப்படிங்கிற ஒரு கிரியேச்சர் கிரியேட் ஆகி எவால்வ் ஆகி அதோட எறாவே முடிஞ்சு டோட்டலா அழிஞ்சும் போயிருச்சு. பட் ஆனா அதுக்கு முன்னாடிகள்ல இருந்து இருந்த சுறாமீன் அப்பயும் இருந்திருக்கு, இப்பயும் இருந்திருக்கு. ஸோ யா, சுறாமீன் ஷார்க்ஸ் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் நினைக்கிறேன். கொஞ்சம் டீப் டைவ் பண்ணோம்னா இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் 4, தேன், ஹனி வந்து நம்மளுக்கு கெட்டு போகாது. அது வந்து கொஞ்சம் பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், அதுவே நிறைய பேத்துக்கு ஷாக்கிங்கா இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியும் போது ஓகே, கெட்டு போகாத ஒரு ஃபுட் ப்ராடக்டா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஹனியை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட் தட் ஃபீல்ஸ் லைக் பொய் அப்படின்னா என்னன்னா, ஹனியை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட் தட் ஃபீல்ஸ் லைக் அ பொய் அது என்னன்னா, 3000 year old ஹனியை ஈஜிப்ட்ல எடுத்திருக்கிறாங்க. அது கெட்டு போகாம ஒண்ணுமே ஆகாம அப்படியே இருந்திருக்கு. அது இன்னைக்கும் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க, 3000 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் ஆன ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இன்னைக்கு நம்ம அதை ஜஸ்ட் லைக் தட் அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொன்னா நம்ப மாட்டாங்க. பொய் ஃபார்வர்ட்ஸா அனுப்பிச்சிட்டு இருக்க எங்க ஃபேமிலி குரூப்லயே இதை சொன்னா நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி பில்ட் பண்ணணும். இந்த கடவுள் அந்த கடவுள் அப்படின்லாம் கொண்டு வந்துட்டு அவர் கொடுத்த இந்த ஹனி அதனால இது கெட்டே போகாது அப்படின்னா எவன் ஹனி வித்தாலும் வாங்கிடுவாங்க, ஸ்கேம் ஆயிடுவாங்க. பட் ஆனா கடையில விற்கிற ஹனிக்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் போடுறாங்களே, அப்ப என்னத்தையும் மிக்ஸ் பண்றானுங்களா என்னன்னு தெரியல. நம்பர் 5, ஐஸ் கட்டி மழை பெஞ்சு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் ஆனால் எங்கேயாவது மீனே மழையா பெய்யும் அப்படின்னா யாராவது நம்புவாங்களா? பட் ஆனால் அது உண்மை. சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்கிற யோரோ அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி மீன் மலைகள் நிறைய வாட்டி வந்திருக்கு.
எக்ஸாக்டா என்ன ரீசன்ஸ் கண்டுபிடிக்க முடியல. பட் ஒரு ஹெவி ஸ்டார்ம்ஸ் அடிக்கும் போது ரிவர்ல இருக்கிற மீனை வந்து அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ல தூக்கிட்டு வந்து வேற இடத்துல போட்டுருது அப்படிங்கறதான் இப்போ வரைக்கும் தியரட்டிக்கலா இருக்கிற ஒரு விஷயம். பட் ஏன் அந்த மாதிரி மீன் மழையா பெய்யுதுன்ட்டு இன்னும் பெரிய எவிடன்ஸ் யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல. நம்பர் 6, எப்பயுமே இந்த டிபேட் அண்ட் கிளாஷ் வந்துகிட்டே இருக்கும். பெரிய லெவல்ல ரொம்ப பொலிட்டிக்கல் லெவல்லையும் வரும், சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஃபன்னா அந்த மாதிரி வரும். என்னன்னா வெஜ் வெர்சஸ் நான்வெஜ். இந்த வெஜ் ஈட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு உயிரை கொன்னு சாப்பிட்றீங்க, நீங்க ஒரு பணத்தை சாப்பிட்றீங்க லெவலுக்கு அந்த மாதிரி நம்மளை வந்து ரொம்ப கில்ட் ஆக்குறாங்களாமா. அந்த மாதிரி அவங்க நிறைய ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம பதிலுக்கு என்ன சொல்லுவோம், டே பிளான்ட்டும் ஒரு உயிர் தான்டா, நீங்களும் ஒரு உயிரை தான் கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் லைக் தட், அது வலிக்காதனாலயோ அது கத்தாதனாலயோ நீங்க சாப்பிட்றது ரொம்ப புனிதமாயிடாது. நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு உயிரை கொண்டு தான் சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஃபேக்ட் என்னன்னா, நீங்க எக்ஸ்ட்ரீம்லி சைலண்ட் என்விரான்மெண்ட்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட்டை வச்சிங்க அப்படின்னா உங்களால அந்த பிளான்ட் க்ரோ ஆகுற சத்தத்தை கேட்க முடியும். அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்னா, சின்ன குழந்தைங்க சினுங்கிற மாதிரி வச்சுக்கலாம், ஒரு சின்ன கிராக்கிங் சவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ நம்மளால டெஃபினட்டா சொல்லவே முடியாது, நம்ம ஒரு கேரட்டை கட் பண்றப்ப, ஒரு பீன்ஸை கட் பண்றப்ப, வெங்காயத்தை அறுக்கிறப்ப அதுக்கு வலிக்கல, நமக்கு அது கத்துற சவுண்டு நமக்கு கேட்கல அப்படின்ற ஒரே காரணத்தினால அதுக்கு வலிக்கலன்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்பர் 7, நம்ம அந்த பழைய காலத்து மாயாஜால படத்துல எல்லாம் டக்குனு கையை இப்படிம்பாங்க, அவன் கல்லா மாறிடுவான், இல்ல சாபம் கொடுப்பாங்க, டக்குனு கல்லா மாறிடுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கோம். பட் ரியலாவே அப்படி ஒரு இடம் இருக்கு. சும்மா காமெடி பண்ணாரா, அதான் சும்மா ஃபன் பண்ணாத, அதாவது ஏஐ இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் அதெல்லாம் கிடையாது, நிஜமாவே கல்லா மாறுற, அதாவது நீங்க அங்க போய் நின்னீங்கன்னா கல்லா மாறிடுவீங்க, அந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கு. எங்க அப்படின்னா, டான்சேனியால இருக்கிற லேக் நேட்ரான். அந்த லேக்ல இருக்கிற தண்ணியில வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஆல்கலைன்ஸ், கிட்டத்தட்ட அது அமோனியா மாதிரி இருக்கு. ஸோ அந்த லேக்ல வேட்டையாடுற பறவைங்க, அங்க சுத்தி வேட்டையாடணும்னு நினைக்கிற மிருகங்கள்லாம் கிட்டத்தட்ட செத்து சுண்ணாம்பாகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, லிட்டரலா அந்த மாதிரி ஆயிடும். அந்த லேக்லயே செத்து அப்படியே சுண்ணாம்பாயி ஒரு ஸ்டாச்சு மாதிரி அங்கேயே நின்றும். ஸோ இது வந்துட்டு விஷுவலி என்ன ஆயிடும்னா, ஒரு பறவையோ ஒரு மிருகமோ அப்படியே கல்லா மாறின மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நம்பர் 8, நம்ம எல்லாருக்கும் இந்த பயோலுமினன்ஸ் எஃபெக்ட் வந்து தெரியும். வேர்ல்ட்ல நிறைய பிளேசஸ்ல அது பார்க்க முடியும். ரீசெண்டா இப்போ நம்ம கேரளால கும்பலாங்கிலாம் வந்து நிறைய அது நேச்சுரலாவே நிறைய இருக்கு. சென்னையில திருவான்மியூர் பெசநகர் பீச்ல எல்லாம் கூட ஒரு தடவை பயோலுமினன்ஸ் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒன்றும் இல்லை, பயோலுமினன்ஸ்ங்கிறது பேசிக்கலி ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியா அந்த தண்ணியில ரொம்ப அதிகமா இருக்கும்போது நம்மளால அந்த பயோலுமினன்ஸை பார்க்க முடியுது. பட் ஃபேக்ட் என்னன்னா, அதே மாதிரி ஒரு க்ளோயிங் பயோலுமினன்ஸை நம்ம உடம்பே கிரியேட் பண்ண முடியும். நம்மளோட செல்ஸ்ல நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ஆக்சுவலி ஒரு க்ளோயிங் எஃபெக்டை கொடுத்துட்டு தான் இருக்கு எப்பவுமே. பட் ஏன் அதை நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னா, ஹியூமன் ஐக்கு அதை பார்க்கறதுக்கான கெப்பாசிட்டியை விட ரொம்ப கம்மியா தான் அது எமிட் ஆயிட்டு இருக்கு. இல்லைன்னா நைட்ல அவன் க்ளோ ஆயிட்டு இருக்கா நம்ம ஜாலியா பார்த்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்பர் 9, ஜிபிஎஸ், அதாவது சேட்டலைட் ஜிபிஎஸ் இருக்குல்ல, மேல சுத்திட்டு இருக்குல்ல, அது வந்துட்டு நம்மளோட எர்த்தை விட 38 மைக்ரோ செகண்ட்ஸ் வந்துட்டு டிஃபரெண்ட்ல சுத்திட்டு இருக்குது. ஸோ எந்த சேட்டலைட்டா இருந்தாலும் மேல அனுப்பும்போது அந்த 38 மைக்ரோ செகண்ட்ஸை கரெக்ட் பண்ணி தான் அவங்க அனுப்புவாங்க. ஒருவேளை ஏதோ ஒரு இன்ஜினியர் வந்துட்டு அதை மறந்துட்டாரு அப்படின்னா, நம்மளோட லொகேஷனை நம்ம பார்க்கும்போது ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தள்ளி தான் காமிக்கும் எப்பயுமே. ஸோ இதுதான் 9 ஃபேக்ட்ஸ் தட் சவுண்ட்ஸ் ஃபேக், பட் ஆனால் அது உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்றது expresschangos.in அப்படின்ற ஒரு டிஷர்ட் பிராண்ட். இவங்கள்ட்ட சூப்பர் ரிலேட்டட் ஃபன்னியான டிஷர்ட்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் நிறைய தமிழ் டிஷர்ட்ஸ், ரொம்ப யூனிக்கான தமிழ் டிஷர்ட்ஸ், எங்கேயும் கிடைக்காத டிஷர்ட்ஸ் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க என்ன ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும், எந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் இவங்கள்ட்ட அதுக்கேற்ற ஒரு டிஷர்ட் டெஃபினட்டா இருக்கும். ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. நீங்க சாண்டோவர்ஸ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ப்ரௌஸ் பண்ணி கோட் யூஸ் பண்ணி சூப்பரா டிஷர்ட்ஸ் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.